அக்கா கனிமொழி அவர்கள் 2 பேரும் பிரதமர் அவருடைய வீட்டில் போய் பார்த்தாங்க. எல்லோருமே இதை பொறுத்தவரை நாம் பாராட்டி ஆக வேண்டும். கனிமொழி அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு சொன்னது கொஞ்சம் ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. பட் இருந்தும் கூட அதை தாண்டி நிறைய இடத்துல பேசினாங்கன்னா, இந்த யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டியை தாண்டி நிறைய பிரஸ் பிரீஃபிங் மிக அழகா ஆர்டிகுலேட்டா நம்முடைய மத்திய அரசினுடைய ஸ்டாண்டு ஆபரேஷன் சிந்தூரை பத்தி அழகா பேசினாங்க. அதனால் எல்லோருக்குமே எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அந்த நேரத்தில் நாங்கள் சொல்ற கடமைப்பட்டிருக்கோம். அதைத்தான் பிரதமர் மோடி அவர்களும் செய்தார். குறிப்பாக நம்முடைய மருத்துவர் ஐயா, பெரிய ஐயா ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தமிழகத்தில் சமூக நீதிக்காக போராடியவர். இந்தியாவில் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையில் பார்லிமெண்ட்டுக்குள்ள அசம்பிளிக்குள்ள போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியல் செய்யக்கூடியவர் பெரியவர் டாக்டர் ஐயா. இன்னொரு பக்கம் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் சின்னவர் டாக்டர் ஐயா, அன்புமணி ஐயா இருக்கிறாங்க. 2 பேரையுமே நான் எப்படி பார்க்கிறேன்னாங்கன்னா, 2 பேரும் முக்கியமானவர்கள், இந்த காலகட்டத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள். அதிலும் குறிப்பாக அன்புமணி அண்ணங்கிட்ட எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. காரணம் நிறைய பேசியிருக்கோம். தமிழகத்தினுடைய அரசியல் மாற்றத்தை பற்றி பெரிய கனவு வச்சிருக்காரு. அதனால் இது ஒரு இடத்துல சின்ன மனது வலி இருந்தாலும் கூட இது எல்லாமே செட்டில் ஆயிரும், இது ஒரு பெரிய இஷ்யூ இருக்காது. அப்பா பையன் 2 பேரும் மிக விரைவாக ஒரே நேர்கோட்டுக்கு வந்து விடுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், ஒரு வலிமையான இயக்கம் அது, 2 பேரும் வலிமையான தலைவர்கள். அதனால் இது மற்றவங்கெல்லாம் பார்க்குற மாதிரி இது ஒரு பெரிய இஷ்யூவை நான் பார்க்கலீங்கன்னா இது சப்சைட் ஆகிருங்கிறது என்னுடைய கருத்து.